வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி குவார்டர்லி ஆப்பெல்லாம் எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து ஒரு 4 பேஜ் இருக்கும். ஆனால் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 8 பேஜ் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மொழிப்பாடம் 1 பகுதி. இதில் அனைத்து வினாக்களுக்கு சரியாக பதிவாகி உள்ளவா என்பதை சரிபார்த்து கொள்ளவும், அச்சுப்பதிவில் குறை இருப்பின் அரை கண்காணிப்பாளருடன் உடனடியாக தெரிவிக்கவும், நீலம் மற்றும் கருப்பு நிற மையினை மட்டும் பயன்படுத்த வேண்டும். ஸோ பகுதி 1 இவ்வினாத்தால் 5 பகுதிகளை கொண்டது. விடைகள் தெளிவாகவும் குறித்த அளவினாகவும் சொந்த நடையிலும் அமைதல் வேண்டும். ஸோ 15 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள், இந்த 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 1 மார்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெரிய மீசை சிரித்தார், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பண்பு தொகையா ஊமை தொகையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4x2 8. இதில் நச்சை கொடுத்தாயிலும் முன்னும் பண்பாளர் எவர், வள்ளுவர் வாய்மொழி கூறும் செய்தி யாது, விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க, மாப்போசி, அதே மாதிரி நெய்தல் நிலத்தவர், உறங்குகின்ற கும்பகர்ணன் எழுந்திருராய், வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக, ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள் 2 எழுதுக, குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையினை உரை செய்யும் கருத்தினை கொண்ட திருக்குறளை எழுதுக. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கலைச்சொல் தருக, ஆட் ஹாட் ஃபேக்ட்ஸ், அதே மாதிரி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, இத்தொடர்கள் உணர்த்தும் மரங்களின் பெயர்களையும் தமிழ் எண்களையும் குறிப்பிடுக, பாலகுமாரன் புதினங்கள் இருக்கிறதா என்று நூலர்களிடம் விடுவது எவ்வகை வினா, பிரபஞ்சன் புதினங்கள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது எவ்வகை விடை. அடுத்து மலர்ந்து பகுபத உறுப்பிலக்கணம் தருக, தண்ணீர் குடம் தயிர் குடம் ஆகிய தொகை சொற்களை விரித்து எழுதி தொடரில் அமைக்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2x3 6 படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்த்துதலை குறித்து 3 தொடர்களை எழுதுக. உரை பற்றி படித்து பார்த்துட்டு எழுதணும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும் வினா எண் 34 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். மாளாத காதல் நோயான் போல என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்திகளை விளக்குக. சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இளஞ்சிட்டி பொருள் தருக. அடிப்புறாமல் எழுதுக கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிரிவு 3ல் எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையிலி. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அணியனை விளக்குக. காசி கண்டம் குறிப்பிடப்படும் இல்லற ஒழுக்கங்களில் எவையேனும் 5 எழுதி உங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினரை எதிர்கொண்டு நீங்கள் விருந்தளித்த நிகழ்வோடு ஒப்பிட்டு எழுதுக. அடுத்து சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்றும் தலைப்பில் கீழ்காணும் குறிப்பினை கொண்டு உங்கள் இலக்கிய உரையினை தொடர் அமைக்க. குறிப்பும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்த நூலுடன் சிறப்புகளை குறிப்பிட்டு அந்நூலை படிக்குமாறு பரிந்துரை செய்ய உங்கள் நண்பருக்கு கடிதம் ஒன்று எழுதுக. அல்லது பள்ளியினை தூய்மையாக வைத்திருத்தல் குறிப்பிட்ட செயல்திட்ட வரைவு ஒன்றை உருவாக்கி அதற்கு தலைமை ஆசிரியர் ஒப்புதல் பெற கடிதம் ஒன்று எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படம் உணர்த்தும் கருத்தை நயமுறை 5 தொடரில் எழுதுக. இதில் பார்த்திங்கன்னா எண் 6 பாரதியார் தெரு நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் தமிழரசுவின் மகள் பூங்குடி கணினி பயிற்றுனர் பணி வேண்டிய தன் விவரப்பட்டியலை நிரப்புகிறார். தேவர் தன்னை பூங்குடியாக பாவித்து பணி வாய்ப்பு வேண்டி தன் குறிப்பு பட்டியலை நிரப்புக. அரசால் நிறுவப்படும் கட்டிடங்களில் சிலைகளிலும் நிறுவியர் பெயர் நிறுவப்பட்ட காலம் நோக்கம் சார்ந்த பிற செய்திகள் தாங்கிய கல்வெட்டுகளை பார்த்திருப்பீர்கள். இவை போன்று நீவிர் கண்ட பல்வேறு பழமையான நினைவு சின்னங்களை பாதுகாத்து பராமரித்து காக்கும் வழிமுறைகள் 5 பட்டியலிடுக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்போங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் கூட எந்த கொஷினும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்போங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வினாக்களுக்கு மட்டும் விரிவான விடையெளி 3 × 8 24 8 மதிப்பெண் வினாக்கள் இது. விருந்தினர் பேணுதல், பசித்தவருக்கு உணவிடல் போன்ற தமிழர் பண்பாடு இன்றைக்கு சூழலில் உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை, பசித்து வந்த ஒருவருக்கு நீங்கள் உணவிட்ட செயலை அழகுற விவரிக்கவும். அடுத்து நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு, குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. புயலிலே ஒரு தோணி இக்கதையில் இடம்பெற்றுள்ள வருணைகளையும் அடுக்கு தொடர்களையும் ஒளிக்குறிப்புகளையும் புயலிலே தோணி போடும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. பாய்ச்சல் கதையில் அழகு தன்னை மறைத்து ஆடியதை போன்று உங்கள் தெருக்களில் நீங்கள் கண்டு மகிழ்ந்த பகல் வேட கலைஞரை குறித்து அழகுற விளக்கி எழுதுக. மனிதநேய மிக்க ஆளுமை ஒருவருக்கு குறிப்புகளை பயன்படுத்தி நினைவுதல் ஒன்று உருவாக்குக. முன்னுரை, என் இளமை பருவம், விடுதலை போராட்டத்தில் நான், பொதுநலமே தன்னலம், எளிமையே அறம், நாட்டின் முன்னேற்றம் நோக்கம், எளியோரின் அன்பே சொத்து. முடிவுரை. அடுத்து குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை ஒன்று தருக. முன்னுரை, விண்வெளியில் தமிழரின் அறிவு, கல்பனா சாவ்லா, விண்ணியல் அறிவில் வருங்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முடிவுரை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 அரசு பொதுத் தேர்வுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டோம், அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரை நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிப்பீட் ஆகும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, பிடிஏ கொஷினுக்கான ஆன்சரு, இது எல்லாமே தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்டில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் வந்து கொடுக்கலாம். இது வரைக்கும் நான் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எத்தனை கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேனோ அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் 5 மதிப்பெண் வினா, 3 மதிப்பெண் வினா, 8 மதிப்பெண் வினா, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, இத்தொடர்கள் உணர்த்தும் மரலின் பெயர்களையும் தமிழெண்களையும் குறிப்பிடுக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்லோட் பண்ண போகிறோம், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கான அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எப்படி வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது, அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீயே, இது எல்லாமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.